ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை போடுறேன். பாருங்கள், பிடிச்சிருக்கா பாருங்கள். புது வருஷம் பிறந்து இன்றைக்கி 2வது நாள் ஆச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி சிவனுக்கு ஆருத்ரா தரிசனம் உண்டு. இன்றைக்கி சாயந்தரம் 1008 விளக்கு அகல் விளக்கு போட போகிறாங்க சிவனுக்கு, பக்கத்தில் உள்ள ஆலயத்துக்கு. எங்கள் ஊர் பக்கத்தில் சிவன் கோவில் எங்கள் ஊருக்குள்ளே இருக்குது. அவருக்கு தான் இன்றைக்கி 1008 விளக்கு போட போகிறாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு நாங்கள் போகிறோம். இன்றைக்கி அவசியம் சிவன் கோவிலுக்கு போங்க. ஒரு 2 விளக்காவது போட்டு வாங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும். போட முடியாதவங்க, போக முடியாதவங்க சிவனுக்காக வீட்டில் இருந்து ப்ரேயரே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க வளர்ச்சி நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் அவங்க செய்கிற வேலைகள் பல மடங்கு பெருகி சம்பள உயர்வோடு அவங்க வாழ்க்கையில் வெற்றி காணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டு கூட சிவனை வழிபாடு தினம் ரொம்ப விசேஷமான நாள். அதை நீங்கள் அவசியம் செய்யுங்க. நான் இன்றைக்கி சாயந்தரமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் பூஜை பண்ணி முடித்து சாயந்தரமாக போயிட்டு அந்த 1008 விளக்கு ஏற்றுறதுல நானும் போய் கலந்துக்க போகிறேன். மற்றபடி பார்க்கலாம். இந்த மாதம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். டெய்லி கடவுள் நம்பிக்கையோடு வாழுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் நம்மளுக்கு. என்றைக்கும் நம்பிக்கை மட்டும் வைங்க. வாழ்க்கையில் நம்பிக்கை வச்சா சாதிக்க முடியும். சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. சரியா? உண்மை தான். எத்தனையோ கஷ்டங்கள் வரும், நம்ம அதெல்லாம் தாண்டி போகணும். மனசை விட்டுஞ்சு உட்காரக்கூடாது. என்னடா இவ்வளோ கடன் வந்துச்சு, என்னடா இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு உட்காரக்கூடாது. முயற்சி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அதை முறியடித்து வெளியே வர முடியும். அது நம்பிக்கை தான் வேணும். எல்லாருக்கும் நம்பிக்கை வைங்க. சரியாப்பா? எத்தனை கஷ்டம் வந்தாலும் மனசை உடைய விடாதீங்க. நேற்று சிவனுக்கு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போனேன். 1 கிலோ சர்க்கரை பொங்கல் செய்தேன், 1 கிலோ சுண்டல் செய்தேன். எடுத்துன்னு போய்ட்டு தேங்காய் பழம் பூவெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சிவனுக்கு கரெக்டாக 4 மணிக்கெலாம் போயிட்டோம். 4:20க்கெலாம் போயிட்டோம். அப்போ என்னாச்சுன்னா ஆரம்பிச்சிட்டார் அர்ச்சகர். என்ன பண்ணார், எண்ணெய் வச்சு அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகுது. நான் போகும்போதெல்லாம் பால் எடுத்துன்னு போய் அபிஷேகம் செஞ்சுட்டு உக்காந்து 1 கிலோ சாமந்தி பூ வாங்கணும். வாங்கி கட்டி அங்கேயே உக்காந்துக்கிட்டோம். அபிஷேகம் பார்த்துக்கிட்டே இந்த மாலையை தொடுத்தோம். 2 பேர் உக்காந்துக்கிட்டு. என் கூட வந்தது பாப்பா சரசு, தம்பி பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, என் பிள்ளை, மருமக, கணவர் எல்லோரும் குடும்பத்தோடு போனோம். நேற்று போயிட்டு அவர் எதிர்க்கே உட்காந்து மாலையை தொடுத்து வேண்டிக்கிட்டு அப்பனுக்கு அபிஷேகம் ஆராதனை பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் சாப்பாடு ஒரு 100 பிளேட் வாங்கின்னு போனோம் அன்னதானம் கொடுக்கறதுக்கு. அதுவும் புது வருஷத்தில் ஸ்வீட்டோடு கொண்டாடணும்னு சொல்லிட்டு சர்க்கரை பொங்கல் தான் செய்தேன். நான் சர்க்கரை பொங்கல் சுண்டல் தான், வேறு ஒன்றும் பெருசாக ரொம்ப இது பண்ணிக்கல. அதுக்கப்புறம் எல்லாரையும் கொடுத்தோம், எல்லாருக்கும் கொடுத்தோம். அங்கே இருக்கிற கருப்பு கலர் பைரவர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் கொடுத்தோம். கொடுத்துட்டு அங்கே உள்ள சித்தர்கள் எல்லாம் கும்பிட்டுட்டு ஜாலியாக இருந்தது நேற்று ஃபுல்லாக பசங்களோட. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக தான் வந்தோம். லாஸ்ட்டு எல்லோரும் கலைஞ்சிட்டாங்க. நானும் என் கூட சரசு பொண்ணு அவங்களும் லேட்டாக தான் அதை விட்டு கிளம்புனோம். நல்லா வேண்டிக்கிட்டோம். நானும் சுற்றி வர்றப்போ எப்பயுமே அந்த கோவிலில் எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எப்படின்னா, எனக்கு பள்ளி ரூபத்தில் சொல்லுவார், வேண்டி நிற்கும்போது பூ சரியும், அவரை வேண்டிட்டு நிற்கும்போது மணி அடிக்கும். இது மாதிரி எனக்கு ஒரு 3 சகுனம் அப்பப்போ ஏதாவது மாற்றி மாற்றி கிடைக்கும். அப்போ நான் நினச்சி ஆசையாக சந்தோஷமாக அப்பாடா மன நிறைவாக வீட்டுக்கு வருவேன். நேற்றுக்கு சுற்றி வந்தோம். சுற்றி வரும்போது அவர்கிட்டேருந்து உத்தரவு வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். போய் எல்லா சித்தர்களும் வழிபாடு பண்ணிவிட்டு வர வழியில் அப்புறம் உள்ள அந்த ஐயங்கிட்ட போகும்போது பள்ளி ரூபத்தில் உத்தரவு வந்தது. அப்பாடா ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தோம், இப்போ கிடச்சிச்சு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு
மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்த தேங்காய் பழம், எலுமிச்சம்பழம் அது எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லி அர்ச்சகர்கிட்ட போயிட்டு பிரசாதம் கொடுங்க அப்படின்னு சொல்ல பார்த்து அவர் என்ன பண்ணார், தேங்காய், எலுமிச்சம்பழம், பூ, திருநீர், குங்குமம் எல்லாம் கொடுக்குறப்ப ஐயங்கிட்ட இருந்து பூ எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்பா எனக்கு பூ சரிச்சு எனக்கு நல்லா பார்த்துட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லப்பா, நான் இதை விட்டு கிளம்புறேன் அப்படி சொல்லி வேண்டிட்டு நிற்கிறேன். ரொம்ப நேரம் வேண்டுறேன், ஒரு 5 நிமிஷம்ட்டு நிற்கிறேன். அப்புறமா ஒரு சாமந்தி பூ ஐயா உலுக்கி விட்டார் எனக்காக. அவர் மேலேருந்து ஒரு சாமந்தி பூ உருண்டு ஓடி வந்தது. அப்போ தான் எனக்கு ரொம்ப கண்ணீரே வந்துருச்சு. அப்பா நீ இருக்கிறது உண்மைப்பா அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டு மனசார அதுக்கப்புறம் நாளைக்கு வரோம் சாமின்ட்டு அர்ச்சகர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் எங்கள்கிட்ட டொனேஷன் ஏதோ கேட்டார். அதை கொஞ்சம் சிமெண்ட் வச்சு ஏதோ வழியெல்லாம் அடைக்கணும், ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குதுன்னாரு. அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சதை கொடுப்போன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி சாயந்தரமாக பசங்க எல்லோரையும் எல்லோரையும் ஃப்ரெஷ் ஆகிட்டு இட்டுட்டு போயிட்டு அந்த 1008 விளக்கு ஏற்றுற விசேஷத்தில் கலந்துக்கிட்டு வரேன். இன்றைக்கி சாயந்தரம் போகிறேன். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் சிவனுக்கு. வீட்டில் இருந்து கூட ப்ரேயரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க. நான் இன்றைக்கி என்னோடய பிள்ளைங்களோட போகிறேன் சாயந்தரம் விளக்கு போடுறதுக்கு. நீங்களும் அந்த மாதிரி போட்டு வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். எல்லோரும் நல்லா இருக்கும், அதான் என்னோடய ஆசை. எல்லாரோடைய கஷ்டமும் தீரட்டும், எல்லோரும் குழந்தைங்களும் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும். சரிடாப்பா, நான் இன்றைக்கி இந்த கோலம் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். நான் அம்மா போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். இன்றைக்கி மாங்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அதான் இன்றைக்கியோடைய சமையல். நான் போயிட்டு வரட்டுமா? பாய். போயிட்டு வரேன். பாய் பாய் பாய்.